Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 12th physics public exam paper presentation update இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 12th மாணவர்கள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை physics exam எழுத போகிறீங்க. ஸோ வெள்ளிக்கிழமை எழுதக்கூடிய அந்த பொதுத் தேர்வில் மிக சிறப்பாக எழுதுறதுக்கு இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோக்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடு கடந்த 2022-23 பப்ளிக் எக்ஸாமில் திருத்தப்பட்ட ஒரிஜினல் ஸ்கிரிப்டும் கொடுத்துருக்கோம். ஸோ அதை செக் பண்ணுங்கள். ஒரு ஸ்கிரிப்ட் வந்து 57 மார்க் அவுட் ஆஃப் 70க்கு வாங்கியிருக்காங்க. ஒரு ஸ்கிரிப்ட் வந்து 62 மார்க் வாங்கியிருக்காங்க அவுட் ஆஃப் 70க்கு. ஸோ இந்த ஸ்கிரிப்டில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ்லாம் வந்து சூப்பராக அட்டன் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. பொதுவாக நம்ம எந்த ஒரு பாடத்திலையுமே முழுமையாக மதிப்பெண் எடுக்கணும்னா நம்முடைய பேப்பர் ப்ரெசன்ட் வந்து சூப்பராக இருக்கணும், லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கணும், ஆன்சர்ஸ் வந்து எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லாமல் இருக்கணும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ரைட்டிங் இருக்கக்கூடாது, எக்ஸஸ் கொஸ்டினை வந்து எழுதக்கூடாது. சென்டம் எடுக்கக்கூடிய மாணவிகளாக இருந்தால் கம்பல்சரி கொஸ்டினை மறக்காமல் எழுதணும். இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸாக இருக்கிறதுனால 15 1 மார்க்ஸ் வந்து ப்ராப்பராக எழுதுங்க. ஒரு லைன் விட்டு ஒரு லைன் அழகாக எழுதுங்க, வித் ஆப்ஷன்ஸோடு எழுதுங்க. இப்போ கம்பல்சரி 2 மார்க் கம்பல்சரி 3 மார்க்கை நீங்கள் எழுதிக்கலாம், செக் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளத்துக்கு மறக்காமல் ப்ராப்பரான ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அதனுடைய ஃபைனல் ஆன்சரில் வந்து யூனிட் வந்து எழுதணும். அதே மாதிரி ஃபிசிக்ஸில் வந்து நிறைய டயக்ராம் கொஸ்டின்ஸ் நிறையா வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வாண்டிகிராஃப் ஜெனரேட்டர் கேட்டாங்கன்னா அதுக்கு டயக்ராம் வரணும், சைக்ளோட்ரான் கேட்டாங்கன்னா டயக்ராஃப் வரையணும், கெப்பாசிட்டர்ஸ் கேட்குறாங்கன்னா டயக்ராம் வரையணும், ரெசிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா டயக்ராம் வரையணும். ஸோ அந்தந்த கேள்விகளுக்கு உரித்தான டயக்ராம் கண்டிப்பாக வரைஞ்சால் மட்டுமே தான் உங்களுக்கு முழுமையாக மதிப்பெண் கிடைக்கும். அதே மாதிரி ப்ராப்ளம் கொஸ்டினாக இருக்கட்டும், டெரிவேஷன் கொஸ்டினாக இருந்தாலும் அதற்கு எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கோ அந்த ஸ்டெப்ஸை ஃபுல்லாக நீங்கள் போடணும். அப்போ தான் வந்து மார்க்ஸ் வந்து ஒவ்வொன்றுக்கும் அலாட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ 5 மார்க்ஸ்க்கு ஒரு கொஸ்டினுக்கு எத்தனை ஸ்டெப் இருக்கணும், அதுக்கு தான் முழுமையான மதிப்பெண் கிடைக்கணும். ஓவர் ரைட்டிங் இருக்கக்கூடாது. உங்களுடைய ரஃப் ஒர்க் எல்லாமே பேப்பருக்கு கீழே பண்ணுங்கள். இந்த பேப்பர்லாம் சைடில் பண்ணியிருப்பாங்க. ரஃப் ஒர்க் எல்லாமே பேப்பருக்கு கீழே வந்து ஒரு மார்ஜின் போட்டு பண்ணுங்கள். ஒரு கேள்விகளுக்கும் அடுத்த கேள்விக்கும் நீட்டாக அலைன்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தியரி கொஸ்டின் ஃபுல்லாகவே ஹெட்டிங் போட்டு நீட்டாக பென்சிலில் அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு பாயிண்டாக எழுதுங்க, பாராவாக எழுதாதீங்க. லாஸ்ட் எந்த கொஸ்டின் இப்போ மெரிட்ஸ் கேட்குறாங்க, லிமிடேஷன்ஸ் கேட்குறாங்க, தியரி கொஸ்டினை கேட்கும்போது அதை ஹெட்டிங்கை போட்டு எழுதுங்க. இப்போ நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ இந்த 2 பேப்பருமே என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படி கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. பேப்பரை ப்ரெசன்ட் நல்லா பண்ணியிருக்காங்களா, ஏன் அந்த 62 மார்க் எடுத்திருக்காங்க, 8 மார்க் ஏன் குறைஞ்சிருக்கு, ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 13 மார்க் ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்னு கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. இந்த ஸ்கிரிப்டை பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யணும், வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எழுதக்கூடிய தேர்வுகளை எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லாமல் அழகாக எழுதுங்க, நிதானமாக எழுதுங்க. 15 1 வேர்டு சூப்பராக எழுதுங்க. ஏதாவது ஒரு சில வினாக்களுக்கு விடை தெரியாத அப்படின்னா அதை வெயிட் பண்ணி கடைசியில் ஆன்சர் பண்ணுங்கள். 6 2 மார்க்ஸ் எழுதியிருக்கோமா, கரெக்டான கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கோமா, அதே மாதிரி 6 3 மார்க்ஸ் எழுதியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. 5 5 மார்க்ஸ் வந்து நீட்டாக எழுதியிருக்கோமான்னு செக் பண்ணி உங்களுடைய தேர்வுகளை சூப்பராக எழுதுங்க. இந்த ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் வந்து பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதை பஸ் தேங்க்யூ.